வணக்கம். சில இடங்கள் குறிப்பா இருட்ட ஆரம்பிச்ச உடனே தங்களோட கடந்த கால ரகசியங்களை நமக்கு கிசுகிசுக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் இந்த வரலாற்று விளக்க தொகுப்புல நம்ம பார்க்க போறதும் கிசுகிசுக்கும் ஆவி. இது ஏதோ சும்மா பயமுறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட கற்பனை கதை இல்லைங்க. நம்ம இந்தியாலேயே ரொம்பவும் திகிலூட்டும் ஒரு வரலாற்றிடமான புனேல இருக்கிற சனிவார்வாடா கோட்டையோட உறைந்து போன ஒரு உண்மை வரலாறு. வாங்க அந்த இருண்ட காலத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் எட்டி பார்ப்போம். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சனிவார்வாடா கோட்டை ஏன் அதிகாரப்பூர்வமா பொதுமக்களுக்கு மூடப்படுதுன்னு இன்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இவ்ளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டைய இருட்டன உடனே ஏன் பெரிய பெரிய இரும்பு கதவுகள் போட்டு பூட்டணும்? இது சும்மா சாதாரணமா எடுக்கப்பட்ட முடிவு கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி நம்ம ரத்தத்தை உறைய வைக்கல அளவுக்கு ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. பல வருஷங்களா இந்த கோட்டையோட இருண்ட மண்டபங்கள்ல யாரோ கத்துற மாதிரியும் பயமுறுத்துற மாதிரியும் சத்தங்கள் கேக்குதுன்னு தொடர்ந்து புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இது சினிமாவுக்காக எழுதப்பட்ட கட்டுக்கதை இல்ல. அங்க வேலை செய்யற காவலாளிகள், பார்வையாளர்கள், ஏன் வரலாற்று ஆழ்வாளர்கள் கூட அதை பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படி இந்த இருண்ட சோர்களுக்குள்ள என்னதான் நடந்திருக்கும் அதை தெரிஞ்சுக்க நம்ம காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். ஒரு சபிக்கப்பட்ட ஆட்சியோட ஆரம்பம்னு இது சொல்லலாம். 1700களோட தொடக்கத்துல மராட்டிய பேரரசு ரொம்பவே வலுவா வளர்ந்துட்டு வருது. அப்போ சனிவார்வாடா தான் அவங்களோட அதிகார மையம். ஆனா 1700களோட மத்தியில பேஷ்வா மாதவராவ் இறந்து போனது எல்லாமே தலைகீழா மாற ஒரு காரணமா அமைஞ்சது. 1773ல நாராயணராவ் வெறும் 17 வயசே ஆன ஒரு சின்ன பையன் இவ்ளோ பெரிய மராட்டிய பேரரசுக்கு பேஷ்வாவா, அதாவது ஆட்சியாளரா பொறுப்பேற்கிறாரு. நினைச்சு பாருங்க, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட பொறுப்பு ஒரு சிறுவனோட தோள்கள்ல விழுகுது. ஆனா அந்த பையனோட ஆட்சி அவ்வளோ அமைதியா ஆரம்பிக்கல. ரகுநாதராவ் நாராயணராவோட சொந்த மாமா, இவர்தான் நம்ம கதையோட முக்கிய புள்ளி. அவரே பேஷ்வா ஆகணும்னு ரொம்ப காலமா ஒரு வெறியோட காத்திருந்தவர். அந்த சிம்மாசனத்தின் மேல அவருக்கு இருந்த தீராத பசியும் அதிகார மோகமும் ரொம்பவே கொடூரமான ஒரு துரோகத்துக்கு வழிகோலுச்சு. ஒரு இருண்ட நிழல் இந்த கோட்டைக்குள்ள மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிச்சது. அந்த உயரமான கோட்டைச் சுவர்களுக்குள்ள அப்போ நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தலைவர்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதங்கள், கொடூரமான அரசியல் சண்டைகள் நடந்துட்டே இருந்துச்சு. யார பார்த்தாலும் சந்தேகம், எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்ற ஒரு பயம். அந்த மாபெரும் அரசவை அப்படி ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த அரசியல் போர்க்களமா மாறிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அரசியல் சூழ்ச்சிக்கு நடுவுல ஒரு புதிய ஆயுதம் பயன்படுத்தப்படுது. அவங்க தான் கார்தி காவலர்கள். இவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. பெரிய பெரிய ஆயுதங்கள் ஏந்திய நல்ல பயிற்சி பெற்ற இந்த வீரர்கள் தங்களுக்கு வர்ற நேரடி உத்தரவுகளுக்கு மட்டுமே கண்மூடித்தனமா கீழ்ப்படியக்கூடியவங்க. அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு யோசிக்க தெரியாது. கட்டளைகள் மட்டும்தான் அவங்களோட சட்டமே. இதுதாங்க வரலாற்ற ரத்தத்தால எழுதின அந்த தருணம். ரகுநாதராவ் இந்த காடி காவலர்களுக்கு அனுப்புன அசல் செய்தி என்ன தெரியுமா? நாராயணராவ பிடி. ஆனா அந்த செய்தியில ரொம்ப தந்திரமா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாற்றப்படுது. பிடி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா கொல் அப்படின்னு மாறுது. அந்த ஒத்த வார்த்தை 17 வயசே ஆன அந்த இளைஞனோட மூச்சை நிரந்தரமா நிறுத்தப் போகுது. வருஷம் 1773. சனிவார்வாடால மெல்லமா இருட்டு காவிய தொடங்குது. கார்டி காவலர்கள் பயங்கரமான ஆயுதங்களோட கோட்டைக்குள்ள நுழைறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாம பயத்துல உறைஞ்சு போன அந்த இளமாட்சியாளர் நாராயணராவ் உதவி கேட்டு கோட்டையோட அந்த இருண்ட தாழ்வாரங்கள்ல ஓடுறாரு. எங்கு பார்த்தாலும் ஓலம், மரண பயம் அவரோட கண்களை மறைக்குது. காகா மாலா வாச்வா, அதாவது மாமா என்னை காப்பாற்றுங்கள். காவலர்கள் அவரை துரத்தி பிடிப்பதற்கு முன்னாடி அந்த இரண்ட மாளிகையில எதிரொலித்த அவரோட கடைசி வார்த்தைகள் இதுதான். இது அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு மரண ஓலம். ஆனா அந்த இருட்டுல அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அவர் ரொம்ப கொடூரமா தாக்கப்பட்டாரு. கொலை நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனா அது எவ்வளவு கொடூரமா மறைக்கப்பட்டதுன்னு கேட்கும்போதுதான் நம்ம மனசு நடுங்குது. நாராயணராவ் அந்த கோட்டை சுவர்களுக்குள்ளேயே வெட்டி கொல்லப்பட்டாரு. அதன் பிறகு வெளியில இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சா பெரிய கலவரம் வெடிச்சிடும்னு பயந்து அவரோட உடலை ரகசியமா அங்கிருந்து அப்புறப்படுத்தி யாருக்கும் தெரியாம அவசர அவசரமா எரிச்சிட்டாங்க. ஒரு மாபெரும் பேரரசோட ஆட்சியாளருக்கு இதைவிட ஒரு கொடூரமான முடிவு இருக்க முடியுமா? ஆனா ஒரு பேரரசனையே கொன்னுட்டு அந்த உண்மையை ரொம்ப நாளைக்கு மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்க முடியாது இல்லையா? முறைப்படி எழுத்துப்பூர்வமான புகார்கள், சாட்சி வாக்குமூலங்கள் எல்லாமே பதிவு செய்யப்படுது. விசாரணைகள், தடயங்கள்னு எல்லாமே ரகுநாதராவ் மற்றும் அவரோட மனைவி ஆனந்திபாய்க்கு எதிராக தான் சுட்டி காட்டுச்சு. கடைசியா இந்த வலுவான ஆதாரங்களோட அடிப்படையில கவுன்சில் ரகுநாதராவை பதவியிலிருந்து அதிரடியா நீக்கினாங்க. அந்த சாம்ராஜ்யமே அதிர்ந்து போச்சு. ஒரு வழியா நீதியோட கரங்கள் செயல்பட தொடங்குச்சு. ஆனா நிஜத்துல கதை இந்த கொலையோடு முடிஞ்சிடலங்க. அதிகாரப்பூர்வ பதிவுகள் வேணும்னா ரகுநாதராவ் பதவி இறக்கப்பட்டதோடு முடிஞ்சிருக்கலாம். ஆனா
முழு நிலவு வரக்கூடிய ராத்திரிகள்ல அந்த வெறிச்சோடைய கோட்டைக்குள்ள ரொம்ப விசித்திரமான திகிலூட்டும் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சுது. திரும்பவும் அதே வார்த்தைகள். காக்கா, மாலா, வாச்வா. பல வருஷங்களா அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள், இரவு நேர காவலாளிகள், ஏன் வெளியூர்ல இருந்து வந்த பயணிகள் கூட இதே குரலை தாங்க கேட்டதா பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேலாக இந்த குரல் அந்த இருள்ல கேட்டுட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சில செய்தித்தாள்களும் இதை ஆவணப்படுத்தியிருக்காங்க. இது வெறும் செவிவழி கதை கிடையாது, பலரும் நேர்ல உணர்ந்த ஒரு நிஜம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிவார்வாடா ரொம்ப அமைதியா தன்னோட உடைஞ்ச சுவர்களுக்குள்ள அந்த வேதனையான கடந்த காலத்தை சுமந்துகிட்டு நிக்குது. இது ஒரு கொடூரமான அரசியல் படுகொலையோட மௌனமான சாட்சி. தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் முழுமையான நீதியை பெறாத ஒரு இளம் ஆட்சியாளரோட சோக கதை அந்த சுவர்கள்ல இன்னைக்கும் உறைஞ்சு போயிருக்கு. இப்போ சொல்லுங்க, இன்னைக்கும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இருண்ட மண்டபங்கள்ல பயணிகளால கேட்கப்படுற அந்த அழுக்குரல்கள், அது வெறும் கடந்த காலத்தோட எதிரொலிதானா? இல்ல தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக இன்னைக்கு வரைக்கும் நீதி கேட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த இளம் ஆட்சியாளரோட ஆன்மாவின் குரலா? இந்த விளக்க தொகுப்பை நாம நிறைவு செய்யும்போது இருட்டுல பூட்டப்பட்ட அந்த கோட்டையோட தாழ்வாரங்களை ஒரு கணம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. இதோட இந்த விளக்க தொகுப்பு முடியுது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.